கேரளாவை புரட்டி போட்ட பெருவெள்ளத்திற்கும் தென்மேற்கு பருவமழை இந்த அளவிற்கு மீண்டும் வலுப்பெற்றதற்கும் காரணம் என்ன? இவற்றை பற்றி விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திரும்பும் திசையெல்லாம் கடல் போல் காட்சியளிக்கும் நிலப்பரப்புகள் வீடுகளையே அடியோடு பெயர்த்துக் கொண்டு செல்லும் அளவிற்கு ஆர்ப்பரிக்கும் வரலாறு காணாத பெருவெள்ளம். இப்படி நிலைகுலைந்த நிலையில் இயற்கையின் பிடியில் சிக்கி தவிக்கிறது கேரள மாநிலம். இந்த அளவிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் என்று முன்பே எதிர்பார்க்கப்பட்டதா என்றால் அதற்கு ஆம் என்றே பதில் கூற வேண்டும். ஏனெனில் இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த மே 29ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கியதாகவும் இந்த ஆண்டு சராசரியாக 96% இருந்து 104% வரை மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் நீண்டகால முன்னறிவிப்பில் தெரிவித்திருந்தது. தொடக்கத்தில் கேரளா, கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பருவமழை குறைந்தே காணப்பட்டது. அதே சமயம் சத்தீஸ்கர், அசாம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்தது. இதற்கிடையில் வங்கக்கடலில் ஜூலை 19ஆம் தேதி ஏற்பட்ட வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் பருவமழையை மீண்டும் வலுப்பெறச் செய்தது. பருவமழை காலங்களில் வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் காற்றழுத்த பகுதியானது ஈரப்பதம் நிறைந்த காற்றை மேற்கு திசை நோக்கி தள்ளுகிறது. இந்த ஈர்ப்பு மற்றும் தாக்கமே தொடர் கனமழைக்கு காரணமாக அமைந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மற்றுமொரு 2ஆம் கட்ட நீண்டகால முன்னறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இந்த ஆண்டு 95% வரை பருவமழை இருக்கும் என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சத்தீஸ்கருக்கு அருகே நிலை கொண்டிருக்கிறது. இதன் தாக்கத்தினால்தான் கேரளாவில் கடந்த ஒரு வாரத்தில் சுமார் 100 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிந்தது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் நெப்போலியன். மேட்டூருக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,72,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு நொடிக்கு 85,000 கனஅடி நீர் வரும் நிலையில் 83,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல பிரதான அணையான கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு 1,22,000 கனஅடி நீர் வருகிறது. ஹேரங்கி, ஹேமாவதி அணைகளிலிருந்து 1,10,000 கனஅடி தண்ணீர் KRS அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் KRS அணையின் தண்ணீர் திறப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மேட்டூருக்கு வரும் நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது.